சரண் சொல்லு திரு. லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சவுதிக்கு வரும்போது 4 திங்ஸ் முக்கியமான திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தல. கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கூட வந்து 2 திங்ஸ் தான் சொன்னீங்க, இன்னும் 2 திங்ஸ் சொல்லவே இல்லை சொன்னாங்களே, அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லு. ஆக்சுவலி வந்து அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 4 திங்ஸ் சொல்லியிருந்தேன். அது எடிட் பண்ணும்போது போயிடுச்சு. ஹலோ காய்ஸ், ஆக்சுவலி வந்து அந்த 3வது திங்ஸ் என்னன்னாக்கா தோசை தாவா வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். பட் வந்து ரொம்ப ரேட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து வாங்க மாட்டோம். அதனால் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வர்றது வந்து ரொம்ப பெட்டர். தென் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே இட்லி வந்து நல்லாவே கிடைக்காது. மோஸ்ட் ஆஃப் பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா இருக்காது. அதனால் வந்து நீங்கள் இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தால் நீங்களாக வந்து இட்லி செஞ்சு சாப்பிட்லாம். அது இல்லாமல் நம்ம டியூட்டிக்கு வந்து எமர்ஜென்சியாக போகும்போது ஜஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சு அந்த இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இட்லியும் ரெடி ஆகிடும். நம்ம சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இட்லி எடுத்து போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதனால் நீங்கள் சவுதிக்கு வரும்போது மறக்காமல் இட்லி பாத்திரமும் தோசை கல்லும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேக் கேர்.